காலங்களில் நடிகைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, தாங்கள் வெளியில் சுற்றுலா போகிறது, எடுத்துக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாத்தையுமே வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நீச்சல் உடையில காஞ்சனா பேய் போல நிற்கக்கூடிய வேதிகா அவர்களை பார்த்து வர வர ஒரு மார்க்கமாக மாறிட்டாங்களேன்னு சொல்லி வராங்க. அடுத்த மாதம் 21ஆம் தேதி வந்தால் 37 வயதாகிடும். ஆனால் இன்னும் 27 வயது நடிகை போல அப்படியே ஸ்லிம் பியூட்டியாக பிகினி உடையில செம பக்காவாக போஸ் கொடுத்து இளைஞர்களை வசீகரித்து வந்துட்டுருக்காங்க காஞ்சனா 3 நடிகை வேதிகா. அர்ஜுன் நடிப்பில் வெளியான மதராசி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் 2006ஆம் ஆண்டு இவங்க அறிமுகமானாங்க. அடுத்த படமே ராகவா லாரன்ஸ் அவர்கள் இயக்கி நடித்து வெளியான முனி படம் தான். அந்த படத்தை தொடர்ந்து சக்கரக்கட்டி, சிம்புவின் காலை, மலைமலை, பரதேசி, காவிய தலைவன் வரிசையாக பல சூப்பரான படங்கள் நடித்து தனது நடிப்பை ரொம்பவே வெளிப்படுத்தி அழகாக நடித்து வந்தாங்க வேதிகா. நடிகை வேதிகா 36 வயதிலும் தொடர்ந்து பல படங்களில் இவங்க நடிச்சிருந்தாங்க. கடந்த ஆண்டு தெலுங்குல ரசாக்கர் ஃபியர் என 2 படங்களில் இவங்க நடித்தாங்க. தமிழ் சினிமாவில் பொதுவாக எந்த ஒரு நடிகைகளும் அதிகமாக பிகினி உடைகளை அணிய மாட்டாங்க. ஆனால் இவங்க அடிக்கடி அதிலேயே போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. வேதிகா தொடர்ந்து அந்த கவலையை தீர்த்து ரசிகர்களுக்கு கவர்ச்சி தாகத்தை ஊட்டி வராங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு 4.2 மில்லியன் ரசிகர்கள் இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வலம் வந்துட்டுருக்காங்களாம் ஃபாலோ பண்ணி. இப்போ பீச்சில் ப்ரௌன் கலர் பிகினி உடையில் வேதிகா கொக்கு போல் நிற்கிறது, அவர் தலைமுடி காற்றில் அப்படியே பார்க்கும்போது காஞ்சனா பேய் போல் இருக்குது அப்படின்னு எல்லோரும் அவங்கள சொல்லி வந்துட்டுருக்காங்க. காஞ்சனா 4 படத்தில் பூஜா ஹெக்டோவுடன் சேர்ந்து இருவரும் நடிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு புறம் இருக்க, பணிவாக இருக்கிறது ரொம்பவே கஷ்டம், நான் ட்ரை பண்ணுறேன், மனிதனுடைய நகரமாக இருக்க விருப்பம் அப்படின்னு இப்போ சமந்தா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பதிவும் வைரலாகி வருது. சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வையும் தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்கிறதுக்கு தவறதே கிடையாது. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் சமந்தா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஸ்டோரி ஒன்று பதிவு போட்டிருக்காங்க. அதில் என்னை அறிஞ்சிக்கிறது என்பது என்னை நேசிப்பது. நான் ஒரு மனிதனின் நரகமாக பார்த்தோன்னா இருக்கணும்னு ஆசைப்படலை, நரகமாக இருக்கணும்னு விரும்புகிறேன். கடவுளே, நான் பணிவாக இருப்பது ரொம்பவே கடினம், ஆனால் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன்னு பதிவிட்டிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் நியூ இயரில் தேவாலயம் போயிருக்காங்க. சமந்தா வருண் தவன் நடிப்பில் அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியான சிற்றாடல் ஹனிபனி சீரீஸில் சமந்தாவுடன் ஆக்ஷன் அவதாரம் பெருமளவு கொண்டாடப்பட்டுச்சு. சமந்தா கைவசம் இயக்குநர்கள் DK இயக்கும் ராக் த பிராக்மெண்ட் வெப் சீரிஸில் கமிட் ஆகியிருக்காங்க. அதே போல் மிகப்பெரிய அளவில் பங்காரம் படத்தில் நடிப்பதோடு அந்த படத்தை தயாரித்து தெலுங்கில் தயாரிப்பாளராகவும் அறிமுகமாகறாங்க. இவங்களும் நாகசேதாவும் திருமணம் பண்ணது பிரிஞ்சது எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலை இப்போ சமந்தா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.